சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யூர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. Delivering smiles all around the professional careers. Reach us to reach them. Rubilux Paints. Best quality, best value for money. உங்கள் பேர் சொல்லும் பெயிண்ட் Rubilux Paints. கல்வியில் சிறந்த தமிழ்நாடு, பெண்களுக்கான முன்னேற்றம். அதாவது இந்த கல்வியில் சிறந்த தமிழ்நாடு அப்படின்னு சொல்கிறதே முதல்ல அதிமுக ஆட்சி காலத்தில் இருந்த கல்வி தேர்ச்சி விகிதம் அல்லது படிக்கிறவருடைய விகிதம் இன்றைக்கு 48% குறைஞ்சிருக்கிறது. நீட் தேர்வை ரத்து செய்தே தீர்வோம், ரகசியம் தெரியும்னாங்க. இது வரைக்கும் இல்லை. இந்த சட்ட போராட்டம் பண்ணிட்டு இருக்கோம் தானே சொல்கிறாங்க. எங்களுக்கு ரகசியம் தெரியும்னு சொல்லிட்டு ஒன்றுமே இல்லாத சட்ட போராட்டம் தான் ரகசியம்னு சொல்கிறது மக்களை எப்படி ஏமாற்றி இருக்கிறார்கள்ங்கிற அந்த இடத்துல தான் நம்ம பார்க்கணும். யூபிஎஸ்சினுடைய ஆல் இந்தியா ரேங்கிங்ஸ் போட்டிருந்தாங்க, பார்த்துருப்போம். தமிழ்நாட்டு மாணவர்கள் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு காரணம் நான் முதல்வன் மாதிரியான திட்டம் கிளைம் பண்ணுறாங்க. இல்லை, ஆனால் தகவல்கள் வருது. ஆனால் சைதே துரைசியாமர் என்ன சொல்கிறார், 46 மாணவர்கள் எங்கள் இன்ஸ்டியூட்லேருந்து போனவங்க. கல்வியில் சிறந்த தமிழ்நாடு, மாணவர்கள் கஷ்டப்பட்டு படித்து அறக்கட்டையில் அங்கங்கன்னு படித்து வருவாங்க, அவங்கள தூக்கி வச்சு கல்வியில் சிறந்த தமிழ்நாடுமீங்க. இங்கே தமிழ்நாட்டில் மாணவர்கள்லேருந்து மூதாட்டி வரை பாலியல் தொல்லையால் பாதிக்கப்படுவாங்க. அதுக்கு அதிகாரிகளை கூப்பிட்டு நீங்கள் பேசுறீங்க, ஏன்னா அது உங்கள் மேலே விழுந்துடக்கூடாது. அப்போ நீங்கள் அந்த காவல்துறைக்கு அமைச்சரா இல்லையா? ஒரு நிதி ஆதாரத்தை எப்படி வாங்கணும், என்ன பண்ணி வாங்கணும், உரிமையோடு வாங்கணுமா? மத்திய அரசு இருக்குது. மத்திய அரசு என்பது நம்மளோட வருவாயிலிருந்து நிதியை பற்றி இயங்குகிற அரசு தான். அங்கேருந்து ரிட்டர்ன் நம்ம வாங்குவதற்குன்னா அப்போ என்ன மாதிரியான சூழ்நிலையில் கொண்டு வரணும், எப்படி அதை ப்ரொமோட் பண்ணி கொண்டு போய் வாங்கணுங்கிறது. இன்னொருத்தட்ட கொடுத்துட்டீங்க பணத்தை, வாங்க வேண்டியவன் எப்படி சார் வாங்கணும்? அவங்க முரண்டு பிடிப்பாங்க. நம்ம என்ன பண்ணாலும் வாங்கணுமா வேண்டாமா, ஆனால் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா அவங்க கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு ஒரு பதிலை சொல்கிறதுக்கு இங்கே ஒரு அமைச்சரவை முதலமைச்சர் எதுக்கு சார் நான் கேட்குறேன். ஆகாயம் நேயர்களுக்கு வணக்கம். தேர்தல் தேதி அறிவிச்சிட்டாங்க. ரொம்ப பரபரப்பாக தேர்தல் களத்தில் ஒவ்வொரு கட்சியும் அவங்களுடைய வேலையை செஞ்சுட்டு இருக்கக்கூடிய இந்த வேலையில் நம்மளோட அதிமுகவினுடைய அதிகாரப்பூர்வ செய்தி தொடர்பாளர் திரு அதிவீர ராமபாண்டியன் அவர்கள் இருக்காங்க. ரொம்ப டீட்டெயில்டாக பேச போகிறோம். அதிமுக என்ன செய்ய போகிறாங்க, திமுகவினுடைய நிலைப்பாடுகளை செயல்பாடுகள் எப்படி பார்க்குறாங்க அப்படின்றது குறித்து. வணக்கம் சார். வணக்கம். கல்வியில் சிறந்த தமிழ்நாடு, பெண்களுக்கான முன்னேற்றம். இப்போ நேற்றுலேருந்து வரக்கூடிய செய்தி என்ன அப்படின்னா, ஜவுளி எக்ஸ்போர்ட்டில் தமிழ்நாடு இந்தியாவினுடைய மற்ற மாநிலங்களை முந்தி இருக்குது அப்படின்றது. இந்த வளர்ச்சியை இல்லை இங்கே திமுகவினுடைய ப்ராமிசஸ் எப்படி பார்க்குறீங்க? அதாவது இந்த கல்வியில் சிறந்த தமிழ்நாடு அப்படின்னு சொல்கிறதே முதல்ல இதற்கு முன்னாடி இருந்த நிலையில் இப்போ உயர்கல்வியில் கிட்டத்தட்ட 52% அதிமுக ஆட்சி காலத்தில் இருந்த கல்வி தேர்ச்சி விகிதம் அல்லது படிக்கிறவருடைய விகிதம் இன்றைக்கு 48% குறைஞ்சிருக்கிறது. இப்போ இதையெல்லாம் மூடி மறைக்கின்ற விதமாக கல்வியில் சிறந்த தமிழ்நாடு அப்படின்னு சொல்கிறாங்களே ஒழிய ஒரு முன்னேற்றம் இருந்ததுன்னா கல்வி படிக்க வருபவருடைய எண்ணிக்கை குறைந்திருக்கிறது. அடுத்து பள்ளிகள் மூடப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 200 மேற்பட்ட பள்ளிகள் மூடப்பட்டிருக்கு. இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பொறியியல் விளக்கம் கொடுத்தாங்க. எங்கே உள்ள பள்ளிகளை மூடியிருக்காங்க, ஏன் மூடியிருக்காங்க, அதுக்கு மாற்று ஏற்பாடு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்றது குறித்து ஏற்கனவே விளக்கம். நான் என்ன சொல்ல வரேன்னா சார், நீங்கள் அதை பள்ளிகளாக பார்க்குறீங்க. நான் ஒரு கல்வி கற்பதற்கான அடிப்படை கட்டமைப்பாக அதை பார்க்கிறேன். அந்த கட்டமைப்பில் மாணவர்களை தான் கொண்டு போய் சேர்க்கணுமே ஒழிய அதை மூடிவிட்டு நான் இங்கே இருக்கிற மாணவர்களை இங்கே ஷிஃப்ட் பண்ணிட்டோம் அதனால் மூடுறோன்னு சொல்கிறது அதுதான் திமுகவோட அந்த விஞ்ஞானபூர்வமான ஒரு ஊழலும் பதிலும்னு நான் சொல்லுவேன். நீங்கள் அந்த கட்டமைப்பை உருவாக்குவதற்கு எவ்வளோ கஷ்டப்பட்டோம், ஏன் அந்த பள்ளிகள் மூடப்பட்டது ஒரு மிகப்பெரிய செய்தியாக்கப்படாமல் இது கடந்து போகப்படுங்கிறதெல்லாம் பெரிய வழி சார். ஒவ்வொரு கிராமத்துக்கு அருகிலேயும் பள்ளி இருக்கணுங்கிற கான்செப்டில் அதை கொண்டு வச்சுருக்கோம். அங்கே நீங்கள் மாணவர்களை கொண்டு வர முடியாமல், ஆசிரியர்களை நியமிக்க முடியாமல் அதை நீங்கள் தோற்று போயிருக்கிறீங்கிறது தான் அதில் உள்ள யதார்த்தமான உண்மை. அதை நீங்கள் அங்கேருந்து மாணவர்களை நாங்கள் ஷிஃப்ட் பண்ணிட்டு அதை மூடிட்டோங்கிறது முன்னேற்றமா? டோட்டல் நிர்வாகத்தினுடைய தோல்வி அது. அதே மாதிரி இப்போ 40 பொறியியல் கல்லூரிகள் இந்த ஆட்சி காலத்தில் அட்மிஷனுக்கு மாணவர்கள் வராதனால மூடப்பட்டிருக்கு. அப்போ இப்படி நீங்கள் மாணவர்களுடைய வரவு கல்லூரிகளுக்கும் பள்ளிகளுக்கும் இல்லைன்னா அது எப்படி வளர்ச்சியாக பார்க்கப்படும்? ஒன்று. இப்போ கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு அப்படின்னு சொல்கிறதுக்கு நீங்கள் இன்றைக்கு அரசு பள்ளிகளில் மாணவர்கள் சேர்ந்திருப்பதற்கும் இவ்வளோ பேர் அங்கே படிப்பதற்கும் அடிப்படையான காரணம் என்னென்னா, எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடியார் கொண்டு வந்த 7.5% இடஒதுக்கீடு தான் இன்றைக்கு மாணவர்களை அரசு பள்ளியின் மீது இன்னும் உயிர்ப்போடு வச்சுருக்க ஒழிய இவர்கள் கொண்டு வந்த ஏதாவது ஒரு திட்டம் கூட அதற்கு காரணமானு பார்த்திங்கன்னா இல்லை. அடுத்து இந்த 7.5% உள் இடஒதுக்கீடு
எடப்பாடியார் கொண்டு வந்ததை பார்த்தவுடன் இவர்கள் தேர்தல் வாக்குறுதியில் நாங்கள் அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கு 2.5% இது போன்ற இடஒதுக்கீட்டை கொண்டு வருவோம்னு சொன்னாங்க. இன்றைக்கு தேதி வரை அதில் ஒரு 0.5% கூட இவர்களால் கொண்டு வர முடியல. அதே மாதிரி நீங்கள் கல்வியிலே மாணவர்கள் நலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ 30 வயதுக்கு உட்பட்ட மாணவர்களுக்கு கல்வி கடன் தள்ளுபடின்னு சொன்னாங்க சார். இதுவரைக்கும் அதற்கான எந்த முகாந்திரமும் இல்லை. நீட் தேர்வை ரத்து செய்தே தீர்வோம், ரகசியம் தெரியும்னாங்க, இதுவரைக்கும் இல்லை. இந்த சட்ட போராட்டம் பண்ணிட்டு இருக்கோம் தானே சொல்கிறாங்க சார். இந்த சட்ட போராட்டம் ஏற்கனவே அதிமுக பண்ணிக்கிட்டு இருக்கு, தீர்மானம் நாங்கள் போட்டிருக்கோம். அதாவது நல்லது தான். பட் எங்களுக்கு ரகசியம் தெரியும்னு சொல்லிட்டு ஒன்றுமே இல்லாத சட்ட போராட்டம் தான் ரகசியம்னு சொல்கிறது மக்களை எப்படி ஏமாற்றி இருக்கிறார்கள்ங்கிற அந்த இடத்துல தான் நம்ம பார்க்கணும். இல்லை சார், மேடைகளில் பேசும்போது தமிழ்நாடு எவ்வளோ வளர்ச்சி அடைஞ்சிருக்கு, என்னென்ன பண்ணியிருக்கோங்கிற போது மற்ற கட்சிகளை விமர்சிக்கிறதுக்கு அதிமுகவினுடைய சாதனைகளை சேர்த்து திமுக காரங்க சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் சொல்லும் போது நலத்திட்டங்கள் செஞ்சிருந்தாலுமே ஒதுக்கிடுறீங்களே அதை. இல்லை, இது இப்போது எனக்கு நீட் ரகசியம் தெரியும் நீங்கள் நினைக்கிறது எப்படின்னா எண்ணிக்கையின் அடிப்படையில் அல்லது நீங்களும் செஞ்சீங்களே அவங்களும் இப்போ அதை தான் செய்கிறாங்க, அதை சொல்ல வரல. மக்களை எத்தகைய நம்பிக்கைக்கு அவர்கள் கொண்டு சென்றார்கள், அடுத்து மாணவர்களுடைய எண்ணத்தில் எத்தகைய ஒரு நிலையை கொண்டு வந்து ரகசியம் தெரியும் தன்னம்பிக்கையோடு இருங்கள் என்று அவர்கள் சொன்னதனால் இவர்கள் ஆட்சிக்கு வந்த பின்னாலும் எத்தனை மாணவர்கள் இந்த தேர்வினுடைய அழுத்தத்தால் தற்கொலை செய்து கொண்டார்கள். இதுதான் நாங்கள் முழுகி பார்க்குறோமே ஒழிய பரவாயில்ல நாங்கள் அதிமுக ஆட்சி இல்லைன்னா திமுக ஆட்சி இப்படி மாறி வருது அவங்க ஒருமைப்படுத்திட்டு போகலாம். முன்பிருந்து அந்த பயமோ இல்லை மாணவர்கள் தவறான முடிவெடுக்கிறதோ குறைஞ்சிருக்கா இல்லையா? குறையிலையே சார். நீங்கள் எப்படி குறைஞ்சிருக்குன்னு சொல்கிறீங்க? இந்த ஆட்சி காலத்தில் தொடர்ந்து அதை விட அதிகமான மாணவர்கள் செய்திருக்காங்க சார். அப்போ இதெல்லாம் எதை காண்பிக்குதுன்னு சொல்ல வர. அப்போ இந்த நீங்கள் நீட் ரத்துக்கு ரகசியம் தெரியும்னு சொல்கிறீங்க, மறுபடியும் அதிமுக ஆட்சி காலத்தில் என்ன அடாப்டேஷன் எடுத்தோமோ அதை தாண்டி ஒன்று கூட நீங்கள் செய்யலைன்னா அப்போ அந்த போலி வாக்குறுதி அந்த மக்களிடம் எப்படியான எண்ணத்தை மாணவர்களிடம் ஏற்படுத்தி அவர்களுடைய மன உளைச்சலை ஏற்படுத்துன்னு அதை நீங்கள் பார்க்கணும். அதுக்கு மாற்றே இல்லாமல் இப்போ கொடுத்த வாக்குறுதிக்கு எந்த மாற்றும் இல்லாமல் ஒரு வாக்குறுதி கொடுக்கப்பட்டு அதன் மூலம் ஓட்டு வாங்கி ஒரு அரசாங்கம் நிறுவிய பின்னால் இது போன்ற தொடர், அதாவது வாக்குறுதிக்கு முரணான தொடர் சட்ட முயற்சியிலேயே அவர்கள் போயிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்கிறது முழுக்க மாணவர்களை ஏமாற்றியதாகத்தான் அர்த்தமே ஒழிய நாங்கள் செய்த பாதையில் அவர்கள் பயணிக்கிறார்கள் என்பதற்காக இதை நீங்கள் அப்படி விமர்சிக்கக்கூடாது. சார், அதிமுக திராவிட மாடல் என்று சொல்வதற்கு பேர் வைத்தது காரணமே அதிமுக ஆட்சி 31 ஆண்டு கால ஆட்சியினுடைய நலன்கள் திட்டங்கள் இதையெல்லாம் தவிர்த்து தமிழ்நாட்டு அரசியலில் யாரும் எதையும் பேசிவிட முடியாது என்பதற்கான ஒரு குறியீடாகத்தான் அவங்க அந்த பேரை வச்சுருக்காங்களே ஒழிய அவர்கள் நாங்கள் இதை செய்தோம் நாங்கள் அதை செய்தோம் என்று சொல்வதற்கு ஒன்றும் இல்லை. நீங்கள் தொடர்ந்து இடஒதுக்கீட்டை எடுத்துக்கோங்க. இடஒதுக்கீட்டில் கருணாநிதி எம்பிசிக்கு வெறும் 50% தான் இடஒதுக்கீடு இருக்க வேண்டும் என்று சட்டநாத கமிஷன் அறிக்கையை பெற்று வெறும் 7% தான் சார் ஒதுக்கீடு பண்ணார். ஆனால் புரட்சி தலைவர் அதை பொருளாதார ரீதியாக ஒரு இம்ப்ளிமெண்ட் பண்ணி அது போன்ற நிலை சரியாக இல்லை, மாணவர்களுக்கு அத்தகைய ஒதுக்கீட்டை நாம் வைக்க முடியாது, ஏன்னா பொருளாதாரம் மாறிக்கொண்டிருக்கிற நிலையில் இருக்கக்கூடியது என்பதை கருத்தில் கொண்டு அதை கைவிட்டு கிட்டத்தட்ட 19% இடஒதுக்கீட்டை உயர்த்தி கொடுத்தார். அப்போ அது 50லிருந்து 69க்கு போகுதுன்னா அப்போ யார் அதை கொடுக்கணும்னு நினைச்சாலும் மாணவர்கள் இன்றைய தேதி வரை நீங்கள் அந்த 19% விழுக்காடு எவ்வளவு பலனை எவ்வளவு மாணவர்களுக்கு பெற்றுக் கொடுத்துருக்கோம். ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா 50க்கு மேலே கொடுக்கக்கூடாது, நீங்களே கட்டைட் பண்ணிக்கிட்டீங்க. அது திமுக ஆட்சி காலத்தில் அதற்கு முந்தைய ஆட்சி காலத்தில் போடப்பட்ட அந்த சட்டநாத கமிஷனுடைய அறிக்கையில் சொல்லப்பட்டிருந்த போதும் கூட இவ்வளோ கொடுக்கலாம்னு அவங்க சொல்லியிருந்தாங்க. ஆனால் நீங்கள் கொடுக்கறதுக்கு மனம் இல்லாமல் சென்ற ஆட்சி தான் திமுக ஆட்சி. எப்படி சொல்கிறேன்னா அப்போ மாணவர்கள் நலனில் கல்வி கொடுப்பதிலிருந்து வேலை வாய்ப்பிலிருந்து ஒவ்வொரு இடத்திலும் அதிமுக அத்தனை சிறப்பான கட்டமைப்புகளை செய்து வந்தது. இவர்கள் கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு ஒரு 4 ஸ்கீமில் பயனடைந்தவர்களை கொண்டு வந்து அதை நான் சொல்லிடுறேன். என்ன அப்படின்னா சமீபத்தில் யூபிஎஸ்சினுடைய ஆல் இண்டியா ரேங்கிங்ஸ் போட்டிருந்தாங்க, பார்த்துருப்போம். தமிழ்நாட்டு மாணவர்கள் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு காரணம் நான் முதல்வன் மாதிரியான திட்டம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க, கிளைம் பண்றாங்க. இல்ல தகவல்கள் வருது. ஆனா சைதை துரைசியாமர் என்ன சொல்றாரு, 46 மாணவர்கள் எங்க இன்ஸ்டியூட்ல இருந்து போனவங்க. இல்ல சார், நிச்சயமா அதே மாதிரி இல்ல எல்லாரும் இன்ஸ்டியூட் என்ன சொல்றாங்கடா, இல்ல அது எங்களோட இன்ஸ்டியூட்ல இருந்து போனவங்க. இல்ல சார், எல்லாருக்குமே தெரியும் திரு சைதை துரைசாமி அவர்கள் நிறைய உதவுறாரு யூபிஎஸ்சி மாணவர்களுக்குன்றது தெரியும். இன்ஸ்டியூட்டுக்கு அப்பாற்பட்டு உதவுறாருன்னு தெரியும். அரசு அப்படி சொல்லல அவரு.
எங்களுடைய இன்ஸ்டிடியூட்டில் இருந்து போயிருக்கிறாங்க. கல்வி அளிக்கப்பட்ட மாணவர்கள் கண்டிப்பா அதை யாருமே நீங்க மறுக்க அதுல மாட்டாங்க. போய் நான் ஸ்டிக்கர் ஒட்டிப்பாங்க அரசு தான் உங்களை படிக்க வச்சதுன்னு சொல்றது எவ்வளவு பெரிய ஹம்பக். அரசனுடைய ஸ்கீம் ஒன்று இருக்குல்ல சார், ஒரு பறந்துபட்ட இல்ல மாணவர்கள் என்ன ஸ்கீம்னு சொல்லுங்க. நான் முதல்வன் மாதிரி நாள் முதல்ல அவங்க அந்த மாணவர்களுக்கு என்ன செஞ்சாங்க? கல்வி ஊட்டினது கற்றுக் கொடுத்ததுலேருந்து ஒரு அறக்கட்டளை பண்ணியிருக்கு. அதில் போய் நீங்கள் எப்படி ஸ்டிக்கர் ஒட்டிக்கிறீங்க? நான் என்ன சொல்ல வரேன்னா, அது இதாவது ஒரு கோச்சிங், அதற்கான பணம், இப்படி பல விஷயங்கள் இதுக்குள்ள காரணிகள் இருக்குது சார். 7.5% ஒரு மாணவன் தன்னிடம் இருக்கக்கூடிய புத்தகத்தின் 500 பக்கத்தை படித்தாலே 5 பைசா செலவில்லாமல் மருத்துவராகலாம் என்கின்ற ஒரு நிலையை அடைந்து தமிழகத்தில் அப்படி ஒரு திட்டத்தை கொண்டு வந்தவர் எடப்பாடியார். எங்கேயாவது சினிமாக்காரர்களையோ இல்லை மற்ற பிரபலங்களையோ அழைத்து வந்து இந்த 7.5% இடஒதுக்கீட்டில் பயன்பெற்ற மருத்துவர்களை அழைத்து ஒரு ஃபங்க்ஷன் நடத்தி அதுக்கு 1 பைசா விரைவு செலுத்திருப்பாரா? இவ்வளோ பெரிய பிரமாண்டத்தான நீங்கள் ஒரு சின்ன விஷயத்தை செஞ்சுட்டு அதிலும் உங்களுடைய பங்களிப்பு ஒன்றுமே இல்லாத விஷயம், அது ஒரு அறக்கட்டளைகளும் கோச்சிங் சென்டர்ஸும் பண்ண விஷயத்திற்கு நாங்கள் பெருமை தேடிக் கொள்கிறோம்னு சொல்கிற நீங்கள் கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு ஒரு ஹம்பக்கா சொல்கிறீங்க. ஆனால் யதார்த்தமான நிலை என்ன? பாலியல் தொல்லையில் சிறந்த தமிழ்நாடுங்கிற மாதிரி தான் இன்றைக்கி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பெண் குழந்தையிலிருந்து மூதாட்டி வரை பாதிக்கப்பட்டுட்டு இருக்காங்க. நீங்கள் கல்வியில் சிறந்த தமிழ்நாடுக்கு அத்தனை பேரை வச்சு டிஸ்பிளே பண்ணீங்களா சார்? காவல்துறை உங்ககிட்ட தானே இருக்குது, நீங்கள் கல்வித்துறை கிடையாது, முதலமைச்சர் தான். இதில் முதலமைச்சராகவும் இருக்கீங்க, காவல்துறை அமைச்சராக இருக்கீங்க. பாலியல் தொல்லை எவ்வளோ நடந்துச்சு? ஏன் சீஃப் செக்ரட்டரியை வச்சு நீங்கள் ப்ரெஸ்ஸை மீட் பண்ணுறீங்க, பேட்டி கொடுக்குறீங்க? ஏன் நீங்கள் உட்காந்து கொடுக்கல? அதுக்கு கல்வியில் சிறந்த தமிழ்நாடு, மாணவர்கள் கஷ்டப்பட்டு படித்து அறக்கட்டையில் அங்கங்கன்னு படித்து வருவாங்க, அவங்கள தூக்கி வச்சு கல்வியில் சிறந்த தமிழ்நாடும்பீங்க. இங்கே தமிழ்நாட்டில் மாணவர்கள்லேருந்து மூதாட்டி வரை பாலியல் தொல்லையால் பாதிக்கப்படுவாங்க. அதுக்கு அதிகாரிகளை கூப்பிட்டு நீங்கள் பேசுகிறீங்க. ஏன்னா அது உங்கள் மேலே விழுந்துடக்கூடாது. அப்போ நீங்கள் அந்த காவல்துறைக்கு அமைச்சராக இல்லையா? முதலமைச்சராக இல்லையா? அந்த மக்களுக்கான நம்பிக்கை யார் கொடுக்கணும்? அப்போ அதுக்கு மட்டும் இங்கே உட்காந்து பெரிய டிஸ்பிளே பண்ணி விவாதிங்க. பெரிய எக்ஸ்பர்ட் எல்லாம் கூட்டு வந்து இன்டர்நேஷனல்லேருந்து இது போன்ற குற்றத்தை தடுப்பதற்கு என்ன செய்யணும்னு விவாதிச்சு நான் அப்படி தவறிட்டோன்னு சொல்லுங்கள். சொல்லலையே நீங்கள். அப்படி எதையுமே செய்யாமல் நான் எப்போ பாரு ஏதாவது ஒரு தனி மனிதனுடைய முன்னேற்றம், அவனுடைய முயற்சி, எந்த முயற்சியை கொண்டு வந்து நான் 4 திட்டத்து பேரை சொல்லி இதில் ஒரு பயனடைந்தார்னு சொன்னால், அந்த சாம்பாரை இதுவரைக்கும் இப்படி ஒரு சாம்பாரே இல்லைன்னு சொல்கிறதெல்லாம், இதெல்லாம் அந்த திட்டங்களுடைய தன்மை நமக்கு தெரியும் சார். அது எங்கெங்கே எந்த இடத்துல எப்படி தயார் பண்ணுறாங்க எல்லாரும், அது எவ்வளோ பயன்படுதுங்கிறதெல்லாம் தெரியும். ஆனால் அதெல்லாம் இப்படி ஒரு சினிமாத்தனமாக சொல்கிறதுங்கிறது, நீங்கள் எந்த முதலமைச்சராக தமிழ்நாட்டில் அப்படி பண்ணியிருக்காங்களா? அவர்களோடு போய் அந்த உணவை உண்டிருக்காங்களே ஒழிய அதை தூக்கிட்டு பெரிய ஸ்டேஜ் போட்டு திட்டமாக, ஈவன் சினிமா துறையிலேருந்து வந்திருந்தாலும் புரட்சி தலைவி அம்மாவும் அந்த டிஸ்பிளே அதுக்கு பணம் செலவழிக்க விரும்பலை சார். அவங்க நல்ல திட்டங்களை மக்கள் அது ஏன் கொண்டு பலன் போயிட்டு போகுது? நீங்கள் விளம்பரம் எதுக்குங்க? அந்த விளம்பரம் ஆகிற செலவில் இன்னும் 10 பேரை பயனடைய வைக்கலாம்ல. இது என்ன சார்? ஒரு மாணவனுக்கு வருகிற திட்டத்தில் எண்ணிக்கையை அதிகரிப்பதற்கு இந்த தொகையை பயன்படுத்தினால கேட்டால் பணம் இல்லைங்கிறீங்க. உங்களை பாராட்டுறதுக்கு பணம், இந்த மேடைகளுக்கு இவ்வளோ பணம் செலவாகுது, அதெல்லாம் நீங்கள் நடத்துகிறீங்க. அதே மாதிரி ஏன் பாலியல் தொல்லை அதிகரிப்பதை தடுத்து நிறுத்துவதற்கு நான் உட்கார்ந்து இத்தனை பேரோட டிஸ்கஸ் பண்ணேன் என்னென்ன திட்டங்கள்னு ஏன் சொல்ல முடியல? அதுக்கு அட்டென்ஷன் கொடுக்கணுமா வேண்டாமா சார் ஒரு முதலமைச்சர்? அது அதிகாரிகள் தலையில் கட்டி விட்டு போயிடுறதா? அப்போ கவர்னன்ஸ் எதுக்கு? நீங்கள் அப்போ அந்த அதிகாரி என்ன கவர்ன் பண்ணீங்க? தனி மனித சிக்கல்கள் ஒரு 2 தனி மாணவன் படிக்கிறது என்ன பொது மனித ஆற்றலா? அவன் உட்காந்து படித்தா தானே சார்? இல்லை அந்த புத்தகத்தில் இருக்கிற அவன் படித்து அவன் மைண்டில் ஏற்றி தேர்வை நேரத்தை சரியாக பயன்படுத்தி தான் எழுதி வர முடியும். அது தனி மனிதது கிடையாது. இதெல்லாம் நீங்கள் தனி மனிததா? அந்த தனி மனித குற்றம் 2 பேருக்கு இடையில சண்டை நடக்குது, ஒவ்வொருத்தனா வெட்டிக்கிட்டே வரான். தமிழ்நாட்டில் 7 கோடி பேரில் 6 கோடி வெட்டிட்டாங்கன்னு வைங்க. தனி மனிதன் ஒவ்வொரு தனி மனிதனும் வெட்டி அது குறித்து எங்களுக்கு ஒன்றும் கண்டுபிடிக்க முடியாது எப்படி சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டு இருப்பீங்களா? ஒரு முதலமைச்சர் சொல்ல முடியுமா? தனி மனித ஒழுக்கத்தை சரி செய்ய முடியாத அரசு என்ன சார் அரசு? கல்ச்சராக மாறிக்கிட்டு இருக்கு. ரவுடிசமும் பொருள், பாலியல் ரீதியாக துன்புறுத்தல், ஒரு பெண்ணை தனியாக பார்த்தாலே பாலியல் ரீதியான துன்புறுத்தல் செய்யலாம்ங்கிற மாதிரி மனதளவில் சமூக விரோதிகள் இன்றைக்கு மாற்றப்பட்டிருக்கிறார்கள் அல்லது சிந்திக்கிறார்கள்னா அதுக்கு தனி மனித ஒழுக்கமாக காரணம்? இங்கே இருக்கக்கூடிய ஆட்சி முறை, பாதுகாப்பு, சூழல், இவை காரணமே கிடையாதா? கவர்னன்ஸ் இல்லவே இல்லையா? இங்கே இதெல்லாம் இது போன்ற இப்படியும் சொல்கிறாங்க. அதையும் நாம் வெளியெடுத்து ஒரு கேள்வியாக விவாதிக்கும் போது ரொம்ப பெண்கள் ஏன் இந்த அளவுக்கு பாதிக்கப்படுகிறார்கள் என்பதற்கு
ஒவ்வொரு குற்ற நிகழ்விலும் இது தனி மனிதம் சம்பந்தப்பட்டது, இது தனி மனித ஒழுக்கத்தை சரி செய்ய வேண்டிய கடமை ஒரு ஆட்சியாளருக்கு இல்லை என்று நினைக்கிற ஒரு மனோபாவமே இவ்வளவு தீங்குகளுக்குமான அடிப்படை காரணமாக அமையாதா சார்? அதனால தான் சொல்கிறோம், இவர்கள் தொடர்ந்து கொடுத்த வாக்குறுதிகளிலிருந்து, இப்போ ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் மின்சார கட்டணத்தை எடுத்துக்கோங்க. மின்சார கட்டணம் மாதம் ஒரு முறை கணக்கெடுப்போம்னு சொன்னாங்க இல்லையா? மாதம் ஒரு முறை மின்சார மீட்டர் கணக்கெடுக்கப்பட்டால் இன்றைக்கு செலுத்துகிற தொகையில் கிட்டத்தட்ட 70% குறைவாக இருக்கும் சார். அதை செஞ்சுருக்கணும்ல. அதை செஞ்சால் நீங்கள் கொடுக்குற 1000 ரூபாய் அதை விட மிக மதிப்பு உள்ளதாக இருந்திருக்கும் இல்லையா? நீங்கள் இந்த மாதம் ஒரு முறை கணக்கெடுத்தாலே போதும் சார். ஒவ்வொரு மீட்டருக்கும் 100 யூனிட் இலவச மின்சார புரட்சி தலைவி அம்மா கொடுத்துருக்காங்க. நீங்கள் இருமுறை கணக்கெடுத்தீங்கன்னா அது 200 யூனிட் வந்து இலவச மின்சாரமாக மாறும். அப்போ அப்படி மாறுகிற போது நீங்கள் பே பண்ண வேண்டிய மின் கட்டணம் என்பது சொற்பத்தில் இருக்கும் சார். நீங்கள் 1000 ரூபாயை கொடுத்துட்டு 5000 ரூபாய்க்கு மின் கட்டணம் வந்துச்சுன்னா இதில் என்ன லாபம் இருக்குது? மக்கள் நலன் சார்ந்த திட்டம் எங்கே இருக்குது? இப்போ சிலிண்டர் 3 சிலிண்டர் சிலிண்டர் வந்து மாதம் 100 ரூபாய், ஒரு சிலிண்டருக்கு 100 ரூபாய் மானியம்னு சொன்னீங்கல்ல, அந்த மானியம் அது 100 ரூபா தானே. அந்த மானியத்தையும் உங்களால் கொடுக்க முடியல. மத்திய அரசு சிலிண்டர் விலை ஏறுது ஏதோ ஒன்று சொல்லி உடனே போராட்டம் பண்ணுறீங்க. இந்த போராட்டத்தினால் மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள் என்பதை நீங்கள் உண்மையிலேயே உணர்ந்திருந்தால், அது உண்மை என்றால் 100 ரூபாய் மானியத்தை உடனே அறிவிச்சிருக்கணும்ல. அப்படி செய்யலை இல்லையா? அப்போ நீங்கள் பேசுகிறது எல்லாம் வெட்டியாக பேச வேண்டியது. அதே மாதிரி ஒவ்வொரு மாணவருக்கும் கல்வி கடன் ரத்துங்கிறது வந்து எவ்வளோ பெரிய விஷயம். அதை நீங்கள் இது வரைக்கும் அது பக்கத்தில் கூட போகலையே. அந்த 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 வாக்குறுதியை நீங்கள் எவ்வளோ ஆசையை தூண்டிய வாக்குறுதியாக அது இருந்தது. இப்போ அதை கொடுக்க முடியல. இப்போ அதே மாதிரி மத்திய அரசு ஸ்கீமில் கிட்டத்தட்ட 3 லட்சம் வீடுகளை நீங்கள் கெட்டாமல் பயனாளிகளுக்கு சென்றடையாமல் தடுத்திருக்கீங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு வருது. அதுபோக தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான ஷெட்யூல் காஸ்ட்டுக்கான நிதியில் 5000 கோடியை திருப்பி அனுப்பிச்சிருக்கீங்க. ரயில்வே திட்டங்களுக்கு ஒதுக்கப்பட்ட நிதியில் ஒவ்வொரு நிதியாண்டும் கிட்டத்தட்ட 600 கோடி 700 கோடியை திருப்பி அனுப்புறீங்க. இல்லை, இந்த ரயில்வே திட்டமாக இருக்கட்டும் மற்ற திட்டங்களாக இருக்கட்டும், நிதி வரலன்னு சொல்கிறவங்க திருப்பி அனுப்புவாங்களா என்ன? திருப்பி அனுப்பிச்சிருக்காங்க அப்படிங்கிறது தானே சார் யதார்த்தமான உண்மை. அதுக்கு நீங்கள் ரெக்கார்டு வேணாலும் நீங்கள் கேட்டிங்கன்னா நான் தரேன். 5000 கோடி திருப்பி அனுப்பப்பட்டிருக்கு. ரயில்வே பட்ஜெட்டில் 616 கோடி திருப்பி அனுப்பப்பட்டிருக்கு. அதை தான் சொல்ல வரேன் சார். அவங்க சொல்கிறதெல்லாம் பொய், உண்மை இல்லை. இன்னொன்று சொல்லுவாங்க, அதாவது மத்திய அரசு ஜிஎஸ்டியில் கொண்டு வந்த வரி சீர்திருத்தத்தால் 2,95,000 கோடி இழப்புன்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி 2,95,000 கோடி தமிழ்நாட்டில் உள்ள மக்களுக்கு வரி குறைப்பினால் பயன் ஏற்பட்டிருக்குங்கிறது தான் நம்ம சொல்லணும். ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம்? ஜிஎஸ்டியே விலையை குறைச்சா அதை பயனடைய போகிறது யார்? மக்கள் தானே. ஒரு கன்சியூம் பண்ணக்கூடிய பொருளுடைய ஜிஎஸ்டியினுடைய வரி விகிதம் 14லேருந்து 5ஆகவும் 14லேருந்து 8ஆகவும் 6ஆகவும் மாறுகிற போது பயனாளிகள், நேரடி பயனாளிகள் சார் மக்கள் தானே. அப்படி நீங்கள் வரியை குறைச்சதுனால எனக்கு இவ்வளோ ரூபா நஷ்டம், போன இந்த வரிக்கெல்லாம் இவ்வளோ ஜாஸ்தியாக இருந்தால் இவ்வளோ கிடைக்கணும் கால்குலேட் பண்ணி சொல்லும்போது நீங்கள் அதில் 100 ரூபா மானியம் கொடுத்துருவீங்கன்னு எவ்வளோ நினைக்கலாமா? வங்கி கடனை தள்ளுபடி சொல்லிடுவேன் நீங்கள் சொன்ன வார்த்தையில் ஏதாவது உண்மைத்தன்மையும் அதற்கான சிந்தனை ஓட்டம் இருக்குன்னு யாராவது நினைக்க முடியுமா? நீங்கள் தள்ளுபடி செய்வதாக சொன்ன அத்தனை கடனையும் தள்ளுபடி செய்கிற நோக்கம் உங்களுக்கு இல்லைங்கிறது தானே அதோட யதார்த்தம். அப்போ இந்த வால்யூமில் இவ்வளவு மக்களுக்கு வரி குறைப்பு செய்யப்பட்டிருக்கிறதுனா அப்போ விலைவாசி ஏற்றம் பல வகையில் ஏறி இருக்கும்போது இந்த ஜிஎஸ்டி குறைக்கப்பட்டதை நம்ம வரவேற்கணுமா? இல்லை, எங்கள் மாநிலத்தில் உள்ள மக்களும் வாங்குவாங்க, இங்கேருந்து வரக்கூடிய வரி பகிர்வு எனக்கு இவ்வளோ ரூபா கிடச்சிருக்கும், அது இல்லாமல் போச்சுன்னு வருத்தப்படுற ஒரு அரசாங்கத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா அது எவ்வளோ கொடூரமான அரசாங்கமாக இருக்கும். அப்படி ஒரு செயலை செய்கிறது தானே இந்த நிதியமைச்சரும் திமுக அரசும். அதோட வால்யூம் என்னன்னு பாருங்கள் சார். அப்போ எதை சொன்னாலும் மாற்றி சொல்கிறது, பொய் சொல்கிறது தானே ஒழிய. இப்போது பிரதம மந்திரி அந்த மும்மொழி கொள்கையில் எங்களுக்கு 3000 கோடி வரல, நான் 5000 கோடி இவங்க திருப்பி அனுப்பினதை சொன்னேன். பல திட்டங்களில் எவ்வளோ நிதியை திருப்பி அனுப்பிச்சிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் 3000 கோடி என்பது இதுவரை தமிழக அரசியல் வரலாற்றில் இருந்த அரசியல் கட்சி தலைவர்கள் அண்ணாவிலிருந்து அவங்க அப்பா கருணாநிதி வரை செய்யாத ஒரு கேலி கூத்தான இந்த போன்ற இந்த கல்வி நிதி வரலன்னு இவங்க சொல்கிறது. மீதி எல்லாருமே என்ன செஞ்சாங்க தெரியுமா? இருமொழி, எடப்பாடியார் வரைக்கும் இருமொழி கொள்கைக்கு எதிராக நீ ஒன்றை எங்களை ஏற்றுக்கொள்ள சொல்லி அதுக்கு எவ்வளோ 1000 கோடி கொடுத்தாலும் அந்த கோடி எங்களுக்கு வேண்டாம் தான் இதுவரைக்கும் சொல்லி எல்லாரும் பேசியிருக்கோம்.
ஆனால் எங்களுக்கு அதில் நிதி வரல. ஏன் வரல? மும்மொழி ஏற்றுக்கிட்டு சொல்கிறாங்க. சரி, நீங்கள் என்ன சொல்கிறீங்க? மும்மொழி வேண்டாம்னு சொன்னோம். மும்மொழி வேண்டாம்னா அது சார்ந்த திட்டம் அப்படி ஒரு ஸ்கீம் இருந்தால் ஸ்கீமே வேண்டாம். இல்லை சார், அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உங்கள் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் வந்து பார்த்தாங்க, கையெழுத்து போட்டாங்க, ஓகே சொன்னாங்கன்ற வரைக்கும் எதிர்த்தரப்பில் சொல்கிறனால தானே இவங்க நிரூபிக்கிற பாயிண்ட்டுக்கு போகிறாங்க. அப்போ ஏன் போய் கையெழுத்து போட்டீங்க? போடலைன்னு தானே சொல்கிறாங்க. போடலை சார். அதாவது இந்த பேச்சும் தொடக்கமும் வரலன்னா இந்த நிதி ஆதாரம் எப்படி ஃபிக்ஸ் செய்யப்பட்டிருக்கோம்? எந்த தொடக்கமும் எந்த இனிஷியேட்டிவும் இல்லாமல் எப்படி சார் ஒரு நிதியினுடைய அளவை நீங்கள் நிர்ணயிப்பீங்க? அப்போ இவங்க சொல்கிறது கையெழுத்து போடல, காலெழுத்து போடல, வர்ற நிதி தானே சார் வரலன்னு சொல்கிறாங்க. இது புதுசில் ரெகுலராக வந்துட்டு நிதி இல்லை சார். அதுதான் ரெகுலராக வந்துட்டு இருந்த நிதி கிடையாது. அந்த நிதியில் ஒரு திருத்தத்தை கொண்டு வராங்க. அது மும்மொழி கொள்கையாக இருக்கணும், 3 மொழி அதில் பயன்படணும்னு சொல்கிறாங்க, பயன்படுத்தப்படணும்னு சொல்கிறாங்க. அந்த மும்மொழி கொள்கையில் நமக்கு உடன்பாடு இல்லைன்னா அதை நாம் அந்த திட்டத்தை எதிர்த்திருக்கணும். முதல்ல நீங்கள் அங்கே போய் சொல்லியிருக்கணும். ஆனால் இவர்கள் முதலில் தொடக்கத்தில் இதற்கு அனுமதித்தார்கள் அப்படின்னு சொல்லும்போது நான் அனுமதிக்கவில்லைன்னு சும்மா சொல்கிறாங்களே வெளியே எந்த அடிப்படையில் இந்த நிதி ஆதாரம் நிறுத்தப்பட்டதுங்கிறத சொல்லணும்ல. இல்லை, எங்கள் ஸ்டேட் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ்லாம் நாங்கள் கலந்து பேசுவோம், பியூரோக்ராட்ஸ்லாம் கலந்து பேசுவோம், பேசிட்டு நாங்கள் சொல்கிறோம்னு நாங்கள் சொன்னோம். அவங்க ஹோல்டு பண்ணி வச்சுட்டாங்க, நாங்கள் கையெழுத்து போட்டதாக சொல்கிறாங்கன்னு தானே சார் விமர்சனம் சொல்கிறாங்க. இப்படி ஒரு இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் எந்த ஒரு அரசியல் கட்சியும், எந்த ஒரு அமைச்சரவையும், எந்த ஒரு முதலமைச்சரும் எங்களை கூப்பிட்டு இப்படி வச்சு ஏமாற்றி அனுப்பிட்டாங்கன்னு பலகீனமாக சொன்னதே கிடையாது. இப்படி பலகீனமான ஆள்களை வச்சு நீங்கள் அரசியல், இது உண்மைன்னா இவங்களை நம்பி இவங்களை ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் பியூரோக்ராட்ஸ் எல்லாம் இவங்களை அனுப்புனா திமுக ஆட்சி செய்கிற அதை அந்த பியூரோக்ராட்ஸை நிர்வகிக்கிற ஒரு முதலமைச்சரும் இந்த அமைச்சரவையை நம்பி நீங்கள் இதே மாதிரி ஏதாவது நம்ம உரிமையை கொடுத்தோம்னா என்ன ஆகும்? போய் என்ன பேச போகிறாங்க? இவங்க சொல்கிற பதிலில் ஏதாவது ஒரு கொஞ்சம் கான்க்ரீட்டாக திங்க் பண்ணீங்கன்னா கான்செப்ட் இருக்கா சார்? ஒளிந்து போன நிர்வாக திறமையற்ற எங்களுக்கு என்னன்னே தெரியாது, எங்களை கூட்டு போய் அடித்து கையெழுத்து போட்டாங்க, நாங்கள் போட்டு வந்துட்டோம்னு சொல்கிறோம் ஒரு அமைச்சரவை. அதுக்கு ஒரு காரணமா? அது இல்லை, அதிமுக பாஜக, அதிமுக பாஜக திமுக அவங்களுக்குள்ள இருக்க உறவு ஒரே மாதிரி இல்லையே. இது பாஜக அப்படி ஹேண்டில் பண்ணணும்னு நம்ம எடுத்துக்க முடியாது சார். உறவு வந்து அதிமுகவுக்கும் பாஜகவுக்குமான உறவு இது தீர்மானிக்கிறது இல்லை. மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்குமான உறவு இதை தீர்மானிக்கணும். பார்ட்டி இன்வால்வ்டுங்கிறது அடுத்த ஸ்டேஜ் சார். நீங்கள் அப்போ ஒரு அரசை எப்படி அணுகணும்? நிதி ஆதாரத்தோடு அணுகுவதற்கு நிதி ஆதாரத்தோடு அணுகணும், கொள்கை ரீதியாக அணுகுவதற்கு கொள்கை ரீதியாக அணுகணும். கொள்கை ரீதியாக உங்களை பாதிக்கிற திட்டமாக இருந்தால் அதை அங்கேயே மறுக்கணும். அங்கே இவ்வளவு தூரம் நிதி வரவில்லை, சிக்கல் வந்தோடனே தானே நாங்கள் போனோம், ஆள் போனோம்னு சொல்கிறீங்க. அதுக்கு முன்னாடி இதெல்லாம் நடக்குது, எங்களை இப்படி நிர்பந்திக்காங்க நீங்கள் சொல்லியிருக்கீங்களா? சொல்லலைல்ல. அப்போ நிதி ஆதாரத்திலிருந்து அனைத்திலுமே கொள்கை ஆதாரத்திலையும் அவுட்டு. நீங்கள் நிதியை வாங்குறதுக்கு உண்டான ஒரு இணக்கமான ஒரு மத்திய அரசு மாநில அரசு உறவு முறையும் நீங்கள் உங்களால் சரியாக பேண முடியல. அப்போ இப்படி இருந்தால் இந்த தொடர்ந்து இந்த திமுகவுக்கு ஓட்டு போட்டு என்ன பிரயோஜனம் சார்? காங்கிரஸ் இருக்கிற நிலைமையை பார்த்தா மத்தியில் இனிமேல் காங்கிரஸ் ஆட்சிக்கு வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்போ திமுகவுக்கு ஓட்டு போட்டு எங்களுக்கு நிதி வரல, நாங்கள் நிதி வரல, 4 வருஷம் கழித்து நாமெல்லாம் பிச்சை எடுக்க போகணுமா? ஒரு நிதி ஆதாரத்தை எப்படி வாங்கணும், என்ன பண்ணி வாங்கணும், உரிமையோடு வாங்கணுமா? மத்திய அரசு இருக்குது. மத்திய அரசு என்பது நம்மளோட வருவாயிலிருந்து நிதியை பற்றி இயங்குகிற அரசு தான். அங்கேருந்து ரிட்டர்ன் நம்ம வாங்குவதற்குன்னா அப்போ என்ன மாதிரியான சூழ்நிலையில் கொண்டு வரணும், எப்படி அதை ப்ரொமோட் பண்ணி கொண்டு போய் வாங்கணுங்கிறது. இன்னொருத்தட்ட கொடுத்துட்டீங்க பணத்தை, வாங்க வேண்டியவன் எப்படி சார் வாங்கணும்? அவங்க முரண்டு பிடிப்பாங்க. நம்ம வந்து என்ன பண்ணாலும் வாங்கணுமா வேண்டாமா? இப்போ இது எப்படி சொன்னால் எப்படி சார்? சார் நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் வந்து ரூபா வாங்கும்போது நான் ஒரு உதாரணத்துக்கு கொடுக்க வேண்டிய கடமை இல்லை, நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். நீங்கள் போயிட்டு என்னடா தம்பி ரூபா இருக்காடா அப்படின்னு கேட்டீங்கன்னு வைங்க, ரூபா வாங்க சார். நீங்கள் எல்லா விஷயத்தை சொன்னாலும் ஒரு இயல்பான வழக்கு மொழி என்பது இருக்கா இல்லையா? சட்டம் எல்லாம் விட்டுருங்க, அது இது இருக்குல்ல. கொடுக்க வேண்டியவர்களுக்கு தார்மீக கடமையோ அடிப்படையோ சட்டமும் இருக்கா இல்லையா? கேட்க வேண்டியவங்களுக்கும் இருக்குல்ல. அதான் சார், 2 தரப்புக்குமே வேணும். அதாவது நீ கேட்குறவன் சரியா கேட்காமலே இருந்தா அவன் எங்க சார் நிதி கொடுப்பாங்க? இதை விட்டுருங்க. சுதந்திர இந்தியாவில் உங்களை கூப்பிட்டு உட்கார வச்சு மாலை போட்டு சால்வை போட்டு மகுடம் வச்சு இந்தாங்க உங்கள் நிதின்னு எந்த அரசாவது மத்திய அரசாவது இது வரைக்கும் உங்களுக்கு கொடுத்துருக்குன்னா சொல்லுங்கள். கொடுத்துருக்கா சார்? எப்படி வாங்கிட்டு வரோம் இது வரைக்கும்? தமிழ்நாட்டில் என்ன முதலமைச்சர் இதுதான் புது முதலமைச்சரா? எல்லா முதலமைச்சருக்கும் தெரியும் என்ன பேசி எப்படி வாங்கணுங்கிற அவங்களுக்கு அந்த ஆற்றல் தெரியும். வாங்கிட்டு வந்தாங்க. நீங்கள் என்ன பண்ணீங்க?
ஒரே திட்டத்துக்கு 65,000 கோடி மெட்ரோ ரயில் 2வது கட்டத்திற்கு அவர்கள் தரமாட்டேன் என்று சொன்ன போதும் தைரியமாக அந்த திட்டத்தை தொடங்கி வாங்க முடியும் என்று அதை செயல்படுத்தி காட்டுகிற போது மத்திய அரசே வந்து 65,000 கோடி எடப்பாடியார் தொடங்கி வைத்த அந்த திட்டத்திற்கு கொடுக்குது சார் ஒரு மாநிலத்திற்கு. எப்படி கிடைக்கும் அது? அப்படி ஒரு மாநில அரசு மத்திய அரசு உறவு முறை இணக்க முறை அவங்களை எப்படி அந்த திட்டத்திற்கு கொண்டு வர வைப்பது, அதை நாம் எப்படி பெறுவது சார்? இதெல்லாம் ஒரு போராட்டம் தான். மத்திய அரசு மாநில அரசுன்னு வந்தாச்சு. அங்கே இதுவரைக்கும் தமிழகத்திற்கு பெரிய மகிழ்வோடு கொடுத்த மத்திய அரசுன்னு எந்த அரசையும் நம்ம பார்க்க முடியாது. அப்படி இருக்கும்போது முதலமைச்சர் தான் அமைச்சரவை தான் மல்லு கட்டி வாங்கணும். அப்படி வாங்க முடியாத அமைச்சரவை நீங்கள் வச்சு என்ன செய்யணும்னு சொல்லுங்களேன். இப்போ நான் உங்கள் மதிக்கே வரேன், இல்லை சார் இவங்களுக்கு வந்து இவங்க உங்கள் பணியில் இப்போ இவங்க தவழ்ந்து போய் கேட்டாங்க, இல்லை காலில் விழுந்தும் கேட்டாங்க, கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொன்னீங்கன்னா கூட என்ன செஞ்சுமே வாங்க முடியாதவங்களை வச்சு நம்ம என்ன செய்ய முடியும்? மருத்துவக் கல்லூரிகள் ஒரே ஆண்டில் 11 மருத்துவக் கல்லூரிகள் எடப்பாடியார் வாங்கினார். உங்களால் நீங்கள் என்ன தேர்தல் வாக்குறுதியில் என்ன சொல்லியிருக்கீங்க? மாவட்ட தலைநகரங்களில் மருத்துவக் கல்லூரி இல்லாத அனைத்து மாவட்டங்களுக்கும் மருத்துவக் கல்லூரி கொண்டு வருவோம்னு சொன்னீங்கல்ல, ஒரு மருத்துவக் கல்லூரி கொண்டு வர முடிந்ததா திமுகவால்? ஆனால் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஏங்க அவங்க கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு ஒரு பதிலை வந்து சொல்கிறதுக்கு இங்கே ஒரு அமைச்சரவை முதலமைச்சர் எதுக்கு சார் நான் கேட்குறேன். வாங்க முடியல, எல்லா மத்திய அரசிட்டேருந்து வாங்க முடியாத நிலைமையை தாண்டி தான் போய் வாங்குகிறோம். அப்படி வாங்கக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு இல்லை, அதுதான் யதார்த்தமான உண்மை. கவர்னன்ஸ் தெரியல, மத்திய அரசு மாநில அரசு உறவு முறை எப்படி பேணணுங்கிறது தெரியல, கொள்கை அடமானம் வைக்க சொல்லலை. இத்தனை ஆண்டுகள் இருமொழி கொள்கை இங்கே தமிழ்நாட்டில் இருந்துக்கிட்டே தான் சார் இருக்குது. இவ்வளோ நிதி வாங்கியிருக்கோம், இவ்வளோ கூட்டணி வச்சுருக்காங்க, எல்லாரும் மாறி மாறி கொள்கையை விடாமல் நிதி ஆதாரத்தை எப்படி பெருக்குறதுங்கிற அந்த கவர்னன்ஸும் ஆற்றலும் அரசியலும் தெரியணும் சார். அது இல்லாமல் ஐயோ என்னாலும் இது எல்லாம் திமுகவோட அக்மார்க் தோல்வியினுடைய வெளிப்பாடு. வாங்க முடியல, இதை இப்படி சொல்கிறீங்க, நீங்கள் இப்படி சொல்லாமா, அது ஒரு பகிர்ந்து தானே கொடுக்கணும், அப்படி கொடுக்கணும், இப்படி கொடுக்கணும். நிதியை வந்து ஒரு மத்திய அரசுக்கிட்ட கையில் போயிடுச்சு, அவங்க அதை எப்படி பங்கிடணுங்கிற அதிகாரம் அவங்ககிட்ட இருக்கும்போது அதை கன்வின்ஸ் பண்ணணும் சார். தேவை இங்கே இருக்கிறது, அல்லது இங்கே நீங்கள் முதலீடு செய்வதன் மூலம் இதை அந்த வருவாயை வைத்து இன்னும் பல மாநிலங்களை நீங்கள் பெருசாக்கலாம். அப்படி நாம் சொல்கிற அந்த கன்வின்சிங் ஃபேக்டரில் தான் சார் நிதி வாங்க முடியும். வெல்ஃபேர் ஸ்டேட் நம்ம சொல்கிறோம்ல. இப்போ நீங்கள் இந்தியாவுக்குள்ளே தான் இருக்கீங்க, இது வரைக்கும் அரசியலமைப்பு சட்டத்தை உங்களால் உடைச்சி நான் தனி நாடுன்னு ஆக முடியாது. அப்படி இருக்கிற போது நம்ம நிதியை நம்ம இங்கேருந்து எடுத்துகிட்டு போய் அதன் மூலம் பக்கத்து மாநிலத்துக்கு செலவழிக்கிறாங்க அப்படிங்கிறத நாம் எவ்வளவு இதையெல்லாம் பலமுறை சொல்லி பார்த்தாச்சு. இது என்ன புதுசாக? அது புரட்சி தலைவர் பேரறிஞர் அண்ணா போய் பேசிட்டு வந்திருக்காரு நேரடியாக. ஒரு 100 ரூபாய் நாங்கள் உங்களுக்கு கொடுத்தால் வெறும் 10 ரூபா தான் திருப்பி தருவீங்கன்னு. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் போய் பேசிட்டு வந்திருக்காரு, புரட்சி தலைவி அம்மா போய் பேசிட்டு வந்திருக்காங்க. இதுவரை திமுகவை சார்ந்தவர்கள் நீங்கள் அதை மாதிரி ஒரு ஃபினான்ஸ் கமிட்டியில் போய் இவ்வளோ ஸ்ட்ராங்காக அத்தாரிட்டேட்டிவாக யாராவது பேசியிருக்கீங்களா? இல்லை. அப்படி தொடர்ந்து வலியுறுத்தியதன் அடிப்படையில் இன்றைக்கு 100 ரூபாய் வாங்கினால் 24 ரூபா வரைக்கும் நம்ம வாங்கக்கூடிய ஆற்றலை பெற்றிருக்கோம் சார், நிதியை வாங்கியிருக்கோம். அப்படி வாங்கணும். அப்படி வாங்குவதற்கு நீங்கள் அரசியல் தெரியணும், எந்த நேரத்தில் எப்படி இதை எந்த திட்டத்தின் மூலம் அவங்கள கன்வின்ஸ் பண்ண முடியும். இது வந்து ஒரு மாநிலத்துக்கான நிதியாக பார்க்காதீங்க, ஒட்டுமொத்த இந்தியாவிற்கான வளர்ச்சி இங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னு நினச்சி பாருங்கள். இதிலிருந்து வரக்கூடிய அந்த தொடக்கத்தினுடைய வீரியம் எவ்வளோ இருக்குது. இப்போது சர்வீஸ் செக்டார் நாங்கள் இருமொழி கொள்கையை கொண்டு வந்தோம். இன்றைக்கு சர்வீஸ் செக்டாரில் வந்து கிட்டத்தட்ட 51% தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா கொண்டு வருதுன்னு அது காரணம் என்னங்கிறத சொல்ல போய் தானே சார் அடுத்தடுத்த ஸ்கீம்ஸ் இங்கே வருது. அப்போ இதெல்லாம் எப்படி செயல்படுத்தி காமிக்கணும், அதன் மூலம் சரியான முறையில் அதை எக்ஸ்பிளைன் பண்ணி கொண்டு வர்றது ஒரு பெரிய ஆர்ட் சார், கவர்னன்ஸ் சார். அது திமுகவிட்ட இல்லை சார், அதனால சார் இவ்வளோ பிரச்சனை சார். அது இருந்திருந்தால் இவர்கள் எங்களால் கையாளாகாமல் நிற்கிறோம் அப்படிங்கிற கையேறு நிலைக்கு நின்றுக்க வேண்டாம். அதாவது இந்த 3000 கோடி என்பது கிட்டத்தட்ட 3 லட்சம் கோடி பட்ஜெட் போடுகிற நமக்கு இதை ஒன்றை வச்சே வாழ்க்கையை ஓட்டி அரசியல் பண்ணி, இல்லை அந்த 3000 கோடியை விட 7000 கோடி 10,000 கோடி என்னால் சம்பாதிக்க முடியும்னு சம்பாதிக்கலாம். ஆனால் 30,000 கோடியை வெறும் 7 மாதத்தில் உதயநிதி ஸ்டாலினும் அவங்களுடைய மச்சானை வச்சுட்டு என்ன செய்யறதுன்னு தெரியாமல் சுற்றுறாங்கன்னு அன்றைக்கு உள்ள நிதியமைச்சர் சொல்லும்போது, நீங்கள் 3000 கோடிக்கு இவ்வளோ பெரிய சண்டை, இவ்வளோ பெரிய இவ்வளோ பெரிய ஆர்ப்பாட்டம், எதிர்ப்பு, என்ன சார் எல்லாம் ரொம்ப அயோக்கியத்தனமா இல்லையா? கொள்கையை உடைத்து 1 ரூபாய் நிதி கொடுப்பதாக இருந்தாலும் அது தேவையில்லை, அதை நாங்கள் பார்த்து கொள்கிறோம். சொல்ல திராணி இருக்கா நமக்கு? அதானே வேணும்.
அப்படி போடணும். ஆனால் அதை விட்டு பொய் வாக்குறுதி கொடுத்த வாக்குறுதியில் ஒரு வாக்குறுதி மாணவர்களை ஏமாற்றிருக்கீங்க, விவசாயிகளை ஏமாற்றிருக்கீங்க, ஆசிரியர்களை ஏமாற்றிருக்கீங்க, ப்ரொஃபஸர்களை பழைய ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்துறதுக்கு அப்படின்னு சொல்லி ஏதோ ஒன்று சொல்லி அது மத்திய அரசு கொண்டு வந்த அந்த யூனிஃபார்ம்டு பென்ஷன் ஸ்கீமை காப்பி பேஸ்ட் பண்ணி அதில் ஒரு 2 திருத்தத்தை போட்டு ரொம்ப அப்படி ஈடிச்சாங்க காப்பி மாதிரி இருந்தால் ஐயோ அங்கேயும் இங்கேயும் கண்டுபிடிச்சிருவாங்க, கூட 2 கொசுவையும் அடிச்சு விடான்னு அடிச்சு வச்சு இவங்க இப்போ இருக்கிற யாரும் அதை ஏற்றுக்கல சார். அதை ஒரு சில அந்த சங்கத்தில் இருந்தவங்க கூட தேடிக்கிட்டு இருக்காங்க, யாரா போய் இதை பேசி ஓகே பண்ணதுன்னு. அதுதான் யதார்த்தமான நிலைமை. எல்லா அரசு ஊழியர்களும் அதை ஏற்றுக்கிட்டாங்கன்னா இல்லை. இதுதான் தான் செய்த திட்டத்தில் ஏதாவது உருப்படியாக யாருக்காவது போயிருக்காங்கன்னா இல்லை. செவிலியர்கள், மருத்துவர்களாக இருக்கட்டும், அவர்கள் கொடுத்த வாக்குறுதி என்னாச்சு? இப்படி நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகள் அனைத்தையும் எடுத்து பாருங்கள். எந்த வாக்குறுதியுமே நிறைவேற்றாமல் ஒரு 1000 ரூபாய் கொடுத்ததை வைத்துக்கொண்டு அரசியல் நடத்தி விடலாம் என்று நினைப்பதெல்லாம் மக்கள் அதை விட மிகப்பெரிய அளவில், அதாவது கிட்டத்தட்ட 3 லட்சம் 4 லட்சம் இந்த திமுக அரசால் ஒவ்வொரு குடும்பமும் நஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறதுல இந்த 23,000 ரூபாயை கொடுத்துட்டோம், இப்போ எக்ஸ்ட்ரா ஒரு 5,000 ரூபா கொடுத்துட்டோம் அப்படின்னு நினைக்கிறதெல்லாம் திமுகவினுடைய பணத்தை வைத்து எதுவும் செய்யலாம் என்கின்ற அந்த மேதாவித்தனம் தானே ஒழிய மக்கள் இன்னல், அவர்கள் படும்பாடு, அதை எப்படி சரி செய்ய வேண்டும், அரசியல் முடிவுகளால் எப்படி சரி செய்ய வேண்டும் என்கின்ற எந்த நிர்வாக அரசியல் புரிதலும் இல்லாத திமுக அரசு இந்த தமிழக மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய தீங்கை செய்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் இவங்களுடைய ஆட்சியினுடைய சுருக்கமும் வாக்குறுதியை நிறைவேற்றாததனுடைய விளைவும். 200 சீட்டு ஜெயிக்கணும் அப்படின்றது திமுகவினுடைய இலக்காக இருக்குது. 200க்கு அவங்க டார்கெட் வச்சுருக்காங்க. அதிமுக அப்படி வெளிப்படையாக ஏதாவது டார்கெட் ஏதாவது வச்சு ஒர்க் பண்ணுறீங்களா, இல்லை என்ன எய்ம்? சார் நிச்சயமாக சார், எங்களுடைய பொதுச் செயலாளர் தொடர்ந்து 210 இடங்களில் வெற்றி பெறுவோம்னு தொடர்ந்து சொல்லிட்டு வராரு. இந்த காலகட்டங்களில் இப்போது சமீபத்தில் ஒரு இன்டர்னல் சர்வே எடுக்கும்போது அதில் கூட மிக தெளிவாக 135லேருந்து 140 இடங்கள் அதிமுக கூட்டணி வெற்றி பெறும் என்று ஒரு ரிப்போர்ட் நமக்கு பாசிட்டிவாக வருது. அதையும் தாண்டி நீங்கள் தேர்தல், அதாவது இந்த திமுக அரசின் மீதான ஆன்டி இன்கம்பன்சி எதிர்ப்பான மனநிலை அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 64% மேலே அதிகமாக போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இது எல்லாம் எடுத்து இன்றைக்கு சூழ்நிலையில் இவ்வளவு என்று சொன்னால், நீங்கள் வேட்பாளர்கள் அந்த தொகுதிகள் அறிவிக்கப்பட்டு தேர்தல் களத்தை மிகச்சரியாக இந்த வேட்பாளர், இந்த கட்சி, இதற்கு எதிர் இவர் என்று நிறுத்துகிற போது இந்த ஆன்டி இன்கம்பன்சியினுடைய அளவு நான் எப்படி சொல்கிறேன்னா, இப்போது ஒரு ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்சியை குறித்து நீங்கள் ஒரு சர்வே கேட்கும்போது ஒரு மிகப்பெரிய எதிர்ப்பு மனநிலையை வெளிப்படுத்த மாட்டாங்க முதல்ல. ஆனால் தேர்தல் களத்திற்குள் வேட்பாளர்களை நிறுத்தி ஆட்சி அதிகாரத்தை தாண்டி அதை பெறுவதற்கான இடத்திற்கு இவர்கள் வந்து விட்டார்கள் அப்படிங்கிற நிலைமை வரும்போது தான் இந்த கருத்து கணிப்பு இன்னும் ரொம்ப துல்லியமாக கிடைக்கும் நமக்கு. அப்படி வரும்போது கிட்டத்தட்ட 210 தொகுதிகளிலும் அவர் எங்களுடைய பொதுச் செயலாளர் கணித்ததை போல வெல்வதற்கான அனைத்து சாத்தியக்கூறுகளும் இங்கே தமிழ்நாட்டில் இருக்குது என்பதற்குத்தான் இது போன்ற கருத்து கணிப்புகள் வெளிப்படுத்துகிற செய்தியாக நான் பார்க்குறேன். தேர்தல் நெருக்கத்தில் இது ரொம்ப பரபரப்பான சூழல். அந்த சூழலுக்கு மத்தியிலையும் உங்களோட நேரத்தை ஒதுக்கி ரொம்ப டீட்டெயிலாக உங்களோட கருத்துக்களை சொன்னதுக்கு நன்றி சார். நன்றி. சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. Delivering smiles all around the professional careers. Reach us to reach them. Rubilux Paints, best quality, best value for money. உங்கள் பேர் சொல்லும் பெயிண்ட் Rubilux Paints.